Hello friends, welcome to NithishFamily. 100 day weight loss challenge 37th day vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னோட weight என்ன அப்படின்றது பாத்துறலாம். weight பாத்தீங்களா? வாங்க vlogக்குள்ள போலாம். காலையில எப்பவும் போல 3 பொடிகளும் சேர்ந்த வாட்டர் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். சோ எடுக்கிறது அப்படின்றது 5 மணிக்கு எடுத்துட்டு 5:10க்கு நானும் நிதிஷாக்கா வாக்கிங் கிளம்பிட்டோம். இன்னைக்கு வாக்கிங் அப்படின்றது ரொம்ப ரிலாக்ஸா தான் போனோம். அது மாதிரி எனக்கு பாலத்துல நின்னு வேடிக்கை பார்க்கிறது, அந்த தண்ணி ஓடுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நின்னு ரசிச்சு ரொம்ப எனக்கு பிடிச்சது காலையில வாக்கிங் தான், வெளியே போறது. சோ காலையிலே நான் 10,000 ஸ்டெப் அப்படின்றத சூப்பரா ஃபினிஷ் பண்ணிட்டேன். வரும்போதே செம மழை, 7லேருந்து ஒரு 8:30 வரைக்கும் எங்கள் வீட்டில் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது ராகி தோசை தான். ராகி அப்படின்றது தோசை மாவு ஏற்கனவே இருக்கும் இல்லையா, அரிசி மாவு தோசை. அந்த தோசை மாவு 2 கரண்டினா ராகி மாவு 2 கரண்டி போட்டு ஊத்தாப்பு மாதிரி சுட்டு அதில் வெங்காயமும் குடமிளகாவும் மேலே நல்லா போட்டிருக்கேன். பாதி வெங்காயம் பாதி குடமிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மாதுளம்பழமும் முளைக்கட்டை பச்சை பயிறு 2 சேர்ந்தே 50 கிராம் எடுத்திருக்கேன். அத்திப்பழம் 1, கருப்புலந்த திராட்சை, பாதாம் பருப்பு. குழம்பு அப்படின்றது இது காளான் குழம்பு தான். இது 50 கிராம் தான் நான் எடுத்திருக்கேன். சின்ன கிண்ணம் தான். ஏன் சேம் நித்திஷ்க்கு வெங்காயம் தோசைலாம் பிடிக்காது. அதனால் அவனுக்கு நார்மலாக ராகி தோசை 2 குழம்பு ஊற்றி கருப்பு திராட்சையும் பாதாம் பருப்பும் ஊற வச்சுதான் அவனுக்கு. இதான் மார்னிங் டிஃபன். எடுக்கிற டைம் அப்படின்றது 8:45 ஆகுது. இன்றைக்கி ஜூஸ் எதுவும் எடுக்கலை. பாவக்காய் பொரியல் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. வடச்சட்டிலையாவது இதில் பேன்லையாவது ஃபஸ்ட்டு பாவக்காய் கட் பண்ணி போட்டுருவேன். எல்லாம் பாவக்காய் அப்படின்னா கட் பண்ணும்போதே அந்த உள்ளே இருக்க விதையும் சேர்ந்து கட் பண்ணிடலாம். பட் முத்துனது அப்படின்னா என்ன ஆகிடும்னா கட் பண்ண முடியாது. அதனால் அதை மட்டும் எடுத்துருவேன். இப்போ இதில் பாவக்காவை போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி, வேறு எதுவும் தேவையில்ல, சும்மா தண்ணி நீங்கள் கையில் தெளிச்சு விட்டாலே போதுமானது. அந்த தண்ணி வத்துற அளவுக்கு வேக விடுவேன். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வெந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் அது மேலே லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி வறுப்பேன். 3 நிமிஷம் ஆச்சு. பாவக்காய் நல்லா வெந்துருச்சு, இருக்கிற தண்ணியை வத்திருச்சு. பார்த்து கரெக்டாக எடுக்கணும், இல்லைன்னா பாவக்காய் அடியில் பிடிச்சிரும். அடி கனமாக இருக்க பாத்திரம் அப்படின்னா அந்த அளவுக்கு பிடிக்காது. 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுலேயும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் இதை நான் சிம்மில் தான் வச்சுருப்பேன். 1 டீஸ்பூனுக்கு வெறும் மிளகா பொடி போடுறேன். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச உளுந்து பொடி, இது உளுந்து, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு அரைச்சிருப்பேன். கருவேப்பிலை எல்லாம் போட்டு சிம்மில் வச்சே தான் பண்ணணும். இதை உன்னி கூட வச்சிடாதீங்க. அப்போனா தான் உங்களுக்கு மொறுமொறுன்னு வரும். எண்ணெயும் கம்மியாக பிடிக்கும். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் காரப்பொடி கூட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், மிளகாப்பொடி கூட. நான் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன் எல்லா இடத்துலையும். சிம்மில் வச்சு 2 நிமிஷம் தான் வதக்குங்க, போதுமானது. பாவக்காய் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த கசப்பு துவர்ப்பு தன்மையோடு சேர்ந்து சாப்பிடும் போது தான் பாவக்காய் நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் நான் எடுத்துருவேன். அவ்வளோதான். பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது குக்கிங் டைம் அப்படின்றது 5 நிமிஷம் தான். நான் வெட்டுறது ரொம்ப ஒல்லியாக வெட்டுவேன், ரொம்ப திக்காக வெட்ட மாட்டேன். அதனால எனக்கு குக்கிங் டைம் 5 நிமிஷம் தான் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு வேளை குண்டாக வெட்டினீங்க அப்படின்னா வேக வைக்கிறது 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரை பேனில் ஃப்ரை பண்ணுறது மட்டும் ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள், போதுமானது. பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய்க்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப கசப்பு தன்மை தெரியாது. அதுவும் 1 டீஸ்பூனுக்கு மேலே ஊற்றாதீங்க. 1 டீஸ்பூனே 40 கலோரி வந்துடும். ஸோ சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக இருக்குது. இன்றைக்கி டேட்ஸ் தான் எடுக்க போகிறேன். பிளாக் டேட்ஸு தான் 3 டேட்ஸ் எடுக்க போகிறேன். இது 25 கலோரி வந்துடும். ஸோ நான் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக 3 டேட்ஸ் மட்டும்தான் எடுக்கிறேன். 6th வீக்கோட செகண்ட் டே எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் டே எக்ஸசைஸ் அப்படின்றது அப்டமனுக்குரிய எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்டமன் அப்படின்றது எப்பயுமே நம்மளுக்கு ரொம்ப ஒரு தொல்லை கொடுக்குற இடம் அப்படின்னாலே இந்த ஏரியா தாங்க. இந்த டயரை மட்டும் குறைக்கிறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கே அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவீங்க. ரொம்ப பாடெல்லாம் ஒன்றும் படணும்னு அவசியமே கிடையாது. என்னோட டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 35 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இப்படி வயிறு பானை மாதிரியே இருந்தது. அப்படியே 5 மாதத்தில் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருந்தது. காரணம் என்னென்னா முழுக்க காப்ஸ் அப்படின்றது 3 விதமாக இருக்குது. அதில் மெயினாக நான் எடுத்துக்கிட்டது அப்படின்றது அரிசி சார்ந்த காப்ஸ். நம்மளுக்கு இன்சுலினே அதிகமாகும். மெயினாக டயர் வர்றதுக்கும் தொப்பை வர்றதுக்கும் காரணமே அதுதான். எண்ணெய் பலகாரங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதும் அரிசி சார்ந்த உணவுகளை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது நம்மளுக்கு அந்த மாதிரி வயிறு வைக்க தான் செய்யும். ஸோ எதுவுமே அளவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அரிசியாக இருந்தாலும் அரிசி சாப்பிடவே கூடாது, ரைஸ் சாப்பிடவே கூடாது, தோசை சாப்பிடக்கூடாது, இட்லி சாப்பிடக்கூடாது சொல்லவே இல்லை. சாப்பிடலாம், எதுவாக இருந்தாலும் அளவாக தான் சாப்பிடணும். எல்லாமே 100 கிராம் தான் எடுத்துக்கணும். அது அமிர்தமாக இருந்தாலும் கூட
கையில் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க பிரசாதம் கூட. அதுதான் அளவு ரொம்ப முக்கியம் அப்படின்றது. வெயிட் லாஸில் அளவு 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 ரொம்ப முக்கியம். உங்களோட சாப்பாடை கலோரி டிஃபிஷியஸில் நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா தொப்பை அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஸோ நான் வந்து அதை இந்த 2 வாரத்தில் ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம் அதுதான். ஏன்னா நான் ரொம்பலாம் வந்து வெயிட் ஆனால் குறையவே இல்லை. ஆனால் எனக்கு இன்ச் லாஸ் அப்படின்றது இந்த ஹிப் சைஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 37லேருந்து இப்போ 34 வந்திருக்கு. 3 இன்ச்சு கிட்டத்தட்ட வந்து டக்குன்னு குறைஞ்சிருக்கு இந்த 2 வீக்கில் தான். என்ன காரணம் அப்படின்னா நம்ம எடுக்கிற ஃபுட்டில் வந்து நான் அதிகமாக ஃபைபர் எடுத்திருப்பேன். பார்த்தீங்கன்னா காப்ஸ் தான் அதிகமாக தெரியும். காப்ஸோட நான் ஃபைபர் அதிகமாக எடுத்திருக்கேன். காப்ஸ் வித் ஃபைபர் அப்படின்றது என்ன அப்படின்னா முழுக்க காய்கறிகளும் பழங்களும் தான். ஸோ பச்சை காய்கறிகள் அதிகமாக எடுக்கிறதும் பழங்கள் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டு காய்கறிகள். அதை திரும்ப நம்ம சொன்னாலும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறீங்க. வயிறார சாப்பிடலாம், நல்ல எக்ஸசைஸ் பண்ணலாம், அதே நேரத்தில் நம்ம அப்டமன் அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது. ஸோ மெயினாக எந்த அளவுக்கு ஃபுட்டு முக்கியமோ அதே அளவுக்கு எக்ஸசைஸும் முக்கியம். அப்போனா தான் நம்ம வயிற்று பகுதி ஸ்கின் லூஸ் ஆகாமல் கொஞ்சம் அழகான ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக எக்ஸசைஸ் அப்படின்றது கண்டிப்பாக வாரத்தில் 4 நாள் பண்ணுங்கள். அதுவும் அப்டமனுக்கு பண்ணும்போது கண்டிப்பாக ஃபுல் பாடி எக்ஸசைஸும் பண்ணி தான் பண்ணணும். வெறுமனே அப்டமனுக்கு மட்டும் பண்ணாதீங்க. அது வந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் கொடுக்காது. ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கு 1 or 2 இன்ச்சு குறைஞ்ச மாதிரி காமிக்கும். அதுக்கப்புறம் அது குறையவே குறையாது. ஸோ எதையுமே ப்ராப்பராக கரெக்டாக பண்ணணும். தொப்பை குறைக்கணுன்றது 3 விஷயந்தான். என்னென்ன? கலோரி டிஃபிஷியஸில் சாப்பாடு எடுத்துக்கோங்க, அதிகமாக ஃபைபர் இருக்கிற மாதிரி உணவுகள் எடுங்க. 3வது விஷயம் அப்படின்றது எக்ஸசைஸ். வீக்லி 4 days எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்போனா தான் கண்டிப்பாக தொப்பை அப்படின்றது குறையும். இந்த 3 விஷயம் அப்படின்றது உங்கள் தாரக மந்திரம். எப்பவுமே காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்பயும் போல் ஜம்பி ஜாக் வந்து 35 கவுண்டிங்கும் ரன்னிங் இன் பிளேஸ் வந்து 35 செகண்ட் பண்ணுங்க. இது வந்து 4 செட்டு பண்ணணும். மறந்துடாதீங்க, ஊடால பிரேக் இல்லாமல் பண்ணணும். 2 எக்ஸசைஸ் சேர்ந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் விட்டுக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட் வித் தம்பிள்ஸ். இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி 2 எக்ஸசைஸ் சேர்த்து பண்ணமோ இப்போ செகண்ட் எக்ஸசைஸும் 2 எக்ஸசைஸ் சேர்த்து தான் பண்ண போகிறோம். ஸ்குவாட்டும் ஸ்குவாட்டும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம அப்டமன் அப்படின்ற போது தொடைக்கும் சரி நம்ம இடுப்பு பகுதிக்கும் சரி சேர்ந்து பண்ணணும் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு ஸ்குவாட் வித் தம்பிள்ஸ் பண்ண போகிறோம். 2வது ஸ்குவாட், ரெண்டும் சேர்ந்து பண்ண போகிறோம். ரெண்டுமே 18 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். கொஞ்சம் கேப் விடாமல் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 18, 15, 12 அந்த செட்டில் பண்ணுங்கள். தேர்ட் எக்ஸசைஸ் லங்ஸ் வித் தம்பிள்ஸ். லங்ஸ் ரொம்ப முக்கியம், மறக்காமல் பண்ணுங்கள். உங்களோட அப்டமன் உங்கள் தொடை வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர் வரணும், அந்த ஜீன்ஸ் போட்டால் அழகாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லங்ஸ் பண்ணுங்கள். ஃபோர்த் எக்ஸசைஸ் தம்பிள்ஸ் டெட் லிஃப்ட். 5 kg பண்ணுறேன், நீங்கள் 2 kg பண்ணலாம். இதுவுமே 18, 15, 12 அப்படின்ற கவுண்டிங்கில் பண்ணுங்கள். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் பர்பீஸ் வித் தம்பிள்ஸ் வச்சு பண்ணும்போது தம்பிள்ஸ் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது ஜம்ப் பண்ணி பண்ணுங்கள். இது வந்து மினிமம் கவுண்டிங்கான 12, 10, 8 அந்த கவுண்டிங்கில் பண்ணுங்கள். சிக்ஸ்த் எக்ஸசைஸ் இதுவும் 2 எக்ஸசைஸ் சேர்த்து பண்ண போகிறோம். வெயிட்டட் சிட்டப் ப்ளஸ் ரஷ்யன் ட்விஸ்ட். ஸோ வெயிட் வச்சு பண்ணும்போது ஃபஸ்ட் 2 கவுண்டிங்க்கு வந்து வெயிட்டட் சிட்டப் பண்ணிவிட்டு அதோட கையோடைய ரஷ்யன் ட்விஸ்ட் பண்ணுங்கள். இது 2 அது 2 அந்த மாதிரி 2 பண்ணி அந்த மாதிரி கவுண்டிங்கில் பண்ணுங்கள். 20, 18, 15 அந்த கவுண்டிங்கில் பண்ணுங்கள். 7th எக்ஸசைஸ் சிட்டப் நீ ஹக். ஸோ ரொம்ப முக்கியம் நீ ஹக். இது வந்து அடிவயிறு குறைக்கிறதுக்கும் சரி உங்கள் ஆர்ம்ஸ் நல்ல ஒரு சேஃப் வர்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கால்களை நீட்டி உங்கள் செஸ்ட்டுக்கு மடக்கி கொண்டு வர்றதுன்றது ரொம்ப முக்கியம். 8th எக்ஸசைஸ் மவுண்டன் கிளைமர் ப்ளஸ் பிளாங்க் ஜாக். இதுவும் அதே மாதிரி தான். ரெண்டுமே கிட்டத்தட்ட 30 செகண்டுக்கு 1 நிமிஷத்துக்கு பண்ணுங்கள். நம்ம போன வட்டம் ஏற்கனவே ரெண்டுமே ஈச் வந்து 20 கவுண்டிங்கில் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வட்டம் செகண்டுக்கு பண்ணுங்கள். மவுண்டன் கிளைமர் 30 செகண்டு, பிளாங்க் ஜாக் வந்து 30 செகண்ட் பண்ணுங்கள். ஊடால பிரேக் இல்லாமல் ரெண்டையும் கண்டினியூவாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20 செகண்ட் பிரேக் விட்டுக்கோங்க. 9th எக்ஸசைஸ் லெக் ரைஸ். அப்படி லெக் ரைஸ் பண்ண முடியாதவங்க ரிவர்ஸ் கன்ச்சஸ். கண்டிப்பாக அடிவயிறு ரொம்ப முக்கியம். அப்புறம் அடிவயிறுக்கு பண்ண வேண்டியது லெக் ரைஸ் தான். உங்கள் பேக் போனை ரொம்ப வளைக்காமல் கால்களை மேலே தூக்கணும். ரிவர்ஸ் கன்ச்சஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் அடிவயிறு குறைக்கிறதுக்கு. அதே மாதிரி தொடை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் எக்ஸசைஸ் 10th ஒன் சைடு பிளாங்க் வித் ஸ்ட்ரெயிட் ஆர்ம் ரைஸ். இதில் வந்து நான் இன்றைக்கி தம்பிள்ஸை வச்சு ஆர்ம் ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து 30 செகண்ட் பண்ணுறேன். நீங்கள் 15 செகண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20 செகண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 30 செகண்ட் பண்ணலாம். ஸோ இதுவுமே 3 செட்டு பண்ணுங்கள். தம்பிள்ஸ் தூக்கி வைக்க முடியல அப்படின்னா தம்பிள்ஸை எடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், ஆர்ம்ஸ் ரைஸ் பண்ணலாம். கீழே வச்சு தம்பிள்ஸை எடுத்து மேலே தூக்கி காமிக்கிற மாதிரி அந்த கவுண்டிங்கில் கூட பண்ணுங்கள். அப்டமனுக்கு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சனுமே கடைசியாக நம்ம பண்ண போகிறது பிளாங்க் ப்ளஸ் கோப்ரா ப்ளஸ் பாலாசனா.
கண்டிப்பாக இது பண்ணணும். ஒன்று ஒவ்வொரு நிமிஷத்துக்கு பண்ணுங்கள். மறக்காமல் பிளாங்க், கோப்ரா, பாலாசானா ரொம்ப முக்கியம். எல்லா எக்ஸசைஸ் பண்ணணுமே 11வது எக்ஸசைஸாக கண்ணை மூடிட்டு இது பண்ணுங்கள். ஸோ எக்ஸசைஸ் பார்த்தீங்களா? கண்டிப்பாக எக்ஸசைஸ் முடிச்சோனையும் கூல்டவுன் பண்ணணும். கூல்டவுன் பண்ணால் தான் நம்மளுக்கு தேவையில்லாத இன்ஜுரி இருக்காது. நீங்கள் கூல்டவுன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் நார்மல் ஆயிடுவீங்க. கூல்டவுன் பண்ணாமல் அடுத்த வேலைக்கு உடனே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கூட ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால மஸ்ட்டு 10 மினிட்ஸ் கூல்டவுன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கூல்டவுனை நிதானமாக பண்ணலாம். இல்லை எனக்கு கூல்டவுனே தெரியாது அப்படின்னா கூட தரையில் கையை காலை நல்லா விரித்து மூச்சு வாங்கி இந்த மாதிரி வாங்கி விடுறீங்க பார்த்தீங்களா? அந்த மூச்சு கூட ரிலாக்ஸாக வாங்கி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் எந்திரிச்சு அடுத்த வேலையை பாருங்கள். உடனே எக்ஸசைஸ் பண்ணோன்னே வேகமாக அடுத்த வேலையை செய்யாதீங்க. கண்டிப்பாக பிரேக் வேணும். வெயிட் லாஸில் ரொம்ப முக்கியம் இன்னொரு விஷயம் மன அழுத்தம். அந்த மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஐயோ எக்ஸசைஸ் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு விதமான மன அழுத்தம் தான். ஐயோ இன்றைக்கி வாக்கிங் போகலையே, ஐயோ இன்றைக்கி சாப்பிடணுமே அப்படின்ற அந்த எப்போ பார்த்தாலும் உன்னை பார்த்து கிரேவிங்ஸ் ஆகுறது. நான் வெயிட் லாஸில் இருக்கேன். வேண்டாம், அந்த கவலையை விடுங்க. ரிலாக்ஸாக லைஃப்பை எதையுமே பிடிச்சி என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். அப்போனா அதான் வெயிட் லாஸ் கூட நம்மளுக்கு விருப்பம் மாதிரி அமையும். அதை மறக்காமல் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் அதை எடுத்து தூக்கி குப்பை தொட்டில் போட்டுங்க. நல்ல தூக்கன்றது ரொம்ப முக்கியம். தூங்க உங்களுக்கு வெயிட் நல்லா குறையும். அதை நான் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். தூக்கன்றது பகலில் இல்லை, ராத்திரி நல்ல தூக்கம் வேணும். 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. மத்தியான சாப்பாடு எடுக்கிற டைம் அப்படின்றது கரெக்டாக 1 மணி ஆகுது. 100 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். காளான் குழம்பு 50 கிராம் எடுத்திருக்கேன். பாவக்காய் பொரியல் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் 100 கிராம் எடுத்திருக்கேன். சேம் நித்திஷ்க்கும் அதே தான். கொஞ்சமாக சாதம் போட்டு குழம்பு கொஞ்சமாக ஒரு கரண்டி தான். அப்புறம் 2 பொரியலும். வெண்டைக்காய் பொரியல் 50 கிராம், அதை விட கம்மியாக தான் பாவக்காய். பட் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பாவக்காய் கொடுங்க. கண்டிப்பாக வயிற்றில் இருக்க பூச்சிங்கள்னாலும் சரி, ஸ்வீட் சாப்பிடும்போது எந்த விதமான ஸ்வீட் சாப்பிட்டாலுமே பாவக்காய் கண்டிப்பாக எடுத்துக்கணும். பாவக்காய், அதலக்காய் அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரசம். இதுதான் என்னோடய மத்தியான சாப்பாடு. மணி 3 ஆகுது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுக்கிறது ஆப்பிள் தான் எடுக்கிறேன். இது ஒரு 90 கிராம் இருக்குது. தோலெல்லாம் எடுத்தால் 80 கிராம். ஸோ நான் தோலெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிடும்போது வெயிட்டு பார்த்து தான் எடுப்பேன். தோலையும் சேர்த்து வெயிட்டு போட மாட்டேன் எப்போயுமே. வாழைப்பழத்துலேயும் அப்படி தான் பண்ணுவேன். அப்போ தான் கொஞ்சம் ஒரு 100 கிராம் கூட சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துக்குவேன் கலோரி. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுக்கிறது ஆப்பிள் தான். இன்னைக்கு என் தம்பியோட வெட்டிங் டே. ஸோ கேக் அவனுக்கு அரும்பாக்கத்துக்கு தான் ஆர்டர் பண்ணேன். பட் எனக்கு வந்துருச்சு கேக் ஆர்டர் பண்ணது. ஜொமேட்டோவில் தப்பு பண்ணிட்டாங்க. அதனால நான் கொண்டு போய் வீட்டில் கொடுக்க போகிறேன். பட் என்னன்னா இந்த கேக்கை சாப்பிடாம எப்படி அங்கே தப்பிச்சு வரலாம் அப்படின்றத இருக்குது. பார்க்கலாம். சரி, தம்பிகிட்ட கொடுத்துட்டு சாயந்தரம் ஒருவேளை ஒரு பீஸ் கேக் சாப்பிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்றது அடுத்து காமிக்கிறேன். நைட்டு தம்பி வீட்டுக்கு போனதுனால அங்கே நான் கொஞ்சமாக கேக் சாப்பிட்டேன். ஸோ கேக் சாப்பிட்டதுனால நான் ராத்திரிக்கு எதுவுமே எடுத்துக்கல. அந்த இடத்துல வேண்டான்னு சொல்ல முடியாது. அங்கேயே வெந்நி தண்ணி குடிச்சிட்டேன் 1 கிளாஸு. நித்திஷ் மட்டும் அவங்க அத்தை வீட்டில் தோசை வச்சு சாப்பிட்டான். மணி இப்போ 9 ஆகுது. இப்போ நாங்கள் வீட்டுக்கு வரவே மணி 8:30 ஆகிடுச்சு. ஸோ 9 மணிக்கு எடுக்கிறேன் கரெக்டாக. ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கு தான். நாங்கள் 2 பேரும் எப்பயும் போல் கரிஞ்சீரக ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கும் நித்திஷ்க்கு ஓம் வாட்டர் எப்படி செய்யணும்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நாளைக்கு விளாகில் எப்படி செய்யணும் அப்படின்றது செஞ்சு காமிக்கிறேன் நான். ஸோ இன்றைக்கி டயட், ஒர்க் அவுட், எக்ஸசைஸ், வாக்கிங் நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே நேரத்தில் ஒரு சின்ன குட்டியோண்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு வேளை நான் ஃபங்க்ஷனில் போய் ஒரு ஸ்வீட்டோ இந்த மாதிரி எடுக்க வேண்டிய நிலமை வந்துட்டா அடுத்த அன்னைக்கு ராத்திரிக்கு நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அப்போனா தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா அப்புறம் வெயிட் ஏறிடும். ஸோ அதனால் நான் எதுவும் எடுத்துக்கல. அப்படி ரொம்ப ஃபஸ்ட்டாக பழங்கள் எடுத்துக்குவேன், வேறு எதுவும் எடுக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸ், வாக்கிங் நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு விளாகில் சந்திக்கலாம்.